ஒரு ஜனனம் நிகழுது. அந்த ஜனனம் ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் யாரு? அம்மா. அடுத்து யார்? அப்பா. தொடர்பு, முதல் தொடர்பு. அதுக்கு அடுத்து அவங்களுடைய தங்கையோ அல்லது அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க சகோதரர்கள். அடுத்த லெவல். ஸோ இது ஒன்னொன்னு நீங்க பார்க்கிற பொழுது 1ஆம் பாவம்ன்றது லக்னம், அவர் பிறந்தது. அடுத்து அவருடைய குடும்பம் 2ஆம் பாவம். அதுக்கு அடுத்து 3ஆம் பாவம் சகோதரர்கள். அதுக்கடுத்து 4ஆம் பாவம் தாய் தந்தையர். இவர் எப்படி இருப்பார், என்ன சுகங்கள் இருப்பார், என்ன விதமான விஷயங்கள் கிடைக்கும், இதை சார்ந்து. 5 என்பது இவருடைய பூர்வ புண்ணியம், இவர் எதை சார்ந்து வந்திருக்கிறார். 6 என்பது இவருடைய தொழில், இவருடைய விஷயங்கள் எல்லாம் 6ஆம் பாவத்தில் சொல்லலாம். 7ஆம் பாவம் என்பது இவர் சந்திக்கக்கூடிய சமுதாயம், அந்த கலத்திர பாவம்னு சொல்லுவாங்க. இவர் திருமணம் செய்து கொள்வதில் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ இவர் பிறப்பு ஏற்பட்டதுடன் தான் இவருடைய அடுத்தடுத்த தொடர்புகள், இவர் சமுதாயத்தில் இவருடைய வாழ்க்கை முறை, இவர் எங்கெங்கே இருப்பார், இவருடன் பிறக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பற்றி, அம்மா அப்பா பற்றி எல்லாத்தினுடைய காரணம் இந்த ஜனனத்தில் தான் நிகழும். அப்போது இந்த ஜனனத்தை வச்சு தான் இவருடைய எல்லா டிசைனுமே பண்ணும். அப்போது ஜனனம் நிகழ்ந்தவுடன் இது எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று.